ஒரு கோபம், ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்குமா? பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம். அங்கே வாழ்ந்தான் முருகன். அவனுடைய மனைவி லக்ஷ்மி. அவங்க வாழ்க்கை எளிமையாகத்தான் இருந்தது. ஆனால் சந்தோஷம் அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு மகன். அவன் பெயர் கார்த்திக். அவன்தான் அவங்களுடைய உலகம். முருகன் தினமும் வெயிலில் வேலை பார்ப்பவன். ஒரே ஒரு ஆசைதான், என் பையன் பெரியவனா ஆகணும். லக்ஷ்மி அவள் சாப்பிடாம இருந்தாலும் மகனுக்கு எல்லாமே கொடுப்பாள். கார்த்திக் நல்லா படிப்பான். சிட்டிக்கு போனால் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது. அந்த நாள் அவங்க குடும்பத்துக்கு பெருமையான நாள். ஆனால் அவன் மெதுவாக மாற ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை பிஸியாக ஆனது. புதிய நண்பர்கள், புதிய பழக்கம் என அவன் இருந்தான். அவன் அம்மா அப்பாவுக்கு டைம் கொடுக்கல. அவர்கள் காத்திருந்தார்கள் அவன் வருவான் என்று. ஒரு நாள் முருகன் அவன் மகனை பார்க்க சிட்டிக்கு போகிறான். அவன் ஆஃபீஸுக்கும் போகிறான். கார்த்திக் சொல்கிறான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போங்கப்பா, என்னை சங்கடப்படுத்தாதீங்க என்று அவன் சொல்லிவிட்டான். அந்த ஒரு வார்த்தை முருகன் மனசை உடைச்சது. லக்ஷ்மி கேட்டதும் அவள் அமைதியாக அழுதாள். அந்த நாள் முதல் அந்த வீடு அமைதியாக மாறிவிட்டது. சிரிப்பும் இல்லை, பேச்சும் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் கால். உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. கார்த்திக் ஓடி வந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பா மன்னிச்சிடுங்க என்று அவன் சொன்னான். முருகன் கண் திறக்கும்போது அவன் பேச முடியலை. ஆனால் அவன் கண்களில் வலி மட்டும் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு முருகன் இல்லை. ஒரு நொடி கோபம், ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாறிவிட்டது.